மேற்கு வங்கத்தில் 4ஆம் வகுப்பு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தெற்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் உள்ள கால்வாயில் சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிரிபாக்களில் டியூஷன் முடித்துவிட்டு மாணவி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இக்கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. நேற்று முதல் குழந்தையை காணாமல் பெற்றோர் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி குழந்தையின் சடலத்தை மீட்டு குற்றவாளியை கைது செய்தனர். சிறுமியை மதுபானம் குடிக்க வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் அழகர்புரம் பகுதியில் பள்ளி சீருடையுடன் 15 வயது சிறுமி மது போதையில் மயங்கி கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பதை கண்ட போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து ஆய்வு செய்தனர். அதில் சிறுமியின் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய இரும்பு கடை உரிமையாளர் கோவிந்தசாமி சிறுமியை தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து இறக்கிவிட்டது தெரிய வந்துள்ளது. அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து குடித்த சிறுமி மயங்கிய பின் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கிறார். அப்போது சிறுமிக்கு வலிப்பு ஏற்பட்டதால் அப்படியே சிறுமியை விட்டு சென்றதாக போலீசாரிடம் கூறியிருக்கிறார் கோவிந்தசாமி. இதனைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிந்தசாமியை கைது செய்தனர். ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக 5 மாநிலங்களில் 22 இடங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த பயங்கரவாத அமைப்புக்கு நிதி உதவி செய்தது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், அசாம், டெல்லி ஆகிய மாநிலங்களில் 22 இடங்களில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர்.